வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் புளிக்குழம்பு. ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம முதல்ல கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடேறினதும் கொஞ்சம் மிளகு, வெந்தயம், சோம்பு, சீரகம் இது நாளையும் சேர்த்து நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் முதல்ல நம்ம வறுத்து ஆற வச்சிடலாம். நல்லா அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுக்கலாம். அது நல்லா பொரியிற சத்தம் கேட்கும். நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சது. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்ப கூட்டி போட ரெடி பண்ணிடலாம். இது தனியாக கொஞ்சம் ஆறிட்டுருக்கட்டும். நம்ம அது அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுக்கணும். குழம்பு தாளிக்க ரெடி பண்ணிடலாம். அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 குழிக்கரண்டி எண்ணெய். நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் கோல்ட் வின்னர் தான் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீள் வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டுறதா இருந்தாலும் ஓகே தான், அது உங்கள் விருப்பம். நான் வெங்காயம் நல்லா எனக்கு கடிப்படுறது பிடிக்குங்கிறனால நான் இந்த ஷேப்பில் வெட்டியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் வெட்டிக்கோங்க. இன்னுமே சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது குழம்பு மிளகாய் தூள் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் அப்புறம் லாஸ்ட்டில் காரம் எவ்வளோ இருக்குது என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு நான் போட்டுப்பேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். அவ்வளோதான், நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது தனி மிளகாய் தூள் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஓகே, நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன். புளிப்புக்கு ஏற்ற அளவில் நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் மீடியமான அளவுக்கு தான் கொஞ்சம் சின்ன சைஸ் புளியாக தான் எடுத்து சேர்த்துருக்கேன். புளி தண்ணி அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா எதுவும் இப்போதைக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். இது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஓகே, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம இங்கே இந்த இன்னொரு சைடு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு இந்த பாவக்காவெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த எண்ணெயிலே வெந்து வரணும் பாவக்காய். இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டு இருந்த புளி தண்ணியை ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. அங்கே பாவக்காய் வதங்குற டைமில் இங்கே கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழம்பு கொதிக்க வச்சிடலாம். அங்கே பாவக்காய் வெந்து வர்றதுக்கும் இங்கே குழம்பு கொதித்து வர்றதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்புலையும் கொஞ்சம் உப்பு இருக்குங்கிறனால காயில் கொஞ்சமாக காய்க்கான உப்பு மட்டும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நல்லா அந்த எண்ணெயிலே வெந்து வரணும் பாவக்காய். ஓகே, நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வெந்த பாவக்காவை எடுத்து அப்படியே பக்கத்தில் குழம்புல எடுத்து போட்டுருங்க. இந்த குழம்புல சேர்த்து கலந்து விட்டு
கொதிக்க விடுங்க. குழம்புல வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. உப்பு மிளகாத்தூள் எதுனா பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது, நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மூடி போட்டு லைட்டாக சுண்டுற அளவுக்கு சிம்மில் வச்சு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஓகே, இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஓகே, இப்போ திறந்து பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பும் நல்லா கொதித்து சுண்டி இருக்குது கொஞ்சம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பும் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வறுத்து வச்ச மசாலாலாம் எடுத்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுக்குங்க. இது நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வெங்காயம் வதக்கும் போது அதில் பூண்டு சேர்த்துருந்தேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. நீங்களும் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டு குழம்பு சுண்டி வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்ச உடனே சின்ன சைஸ் வெல்லம் கொஞ்சமாக, ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப இனிப்பாயிடும். பாவக்காய்க்கு கசப்பு சுவை தான் அதோட அழகே. பிடிச்சவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும், பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு, குழம்பும் நல்லா சுண்டி வந்துருச்சு. ஓகே, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சுட சுட சாப்பாட்டோட பாவக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. பாவக்காய் பிரியர்களுக்கு தான் அதோட சுவை தெரியும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.